ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். அண்ணா உங்கள் அச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குக்கிங் vlog பார்க்க போகிறோம். நான் குக் பண்ண போகிறதில்ல, என்னோடய பெரியம்மா வந்து எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறாங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால என்னோடய பிள்ளையார் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன், அதனால் பெரியம்மா தான் வந்து கொழுக்கட்டை செய்கிறாங்க. இங்கே வந்து ரொம்பவே காற்றாக இருக்கிறதுனால முடியெலாம் வந்து அப்படியே பறக்குது. இனிமேல் எல்லா ஊர்லேயுமே வந்து பிள்ளையார்லாம் வச்சு வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் என் ஊர்லேயே வச்சு பிள்ளையார்லாம் வந்து சாமி வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து சாமி தூக்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து இங்கே இருக்கிற வியூ வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. மேலேருந்து மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வியூ பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யுது அப்படின்ற வந்து அந்த ப்ராசஸை வந்து பார்க்கலாம். அண்ட் என்ன கொழுக்கட்டைன்னு எனக்கு தெரியல, பெரியம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க, போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வியூவை பாருங்கள். அண்ட் என்னோடய ஊர் வந்து வில்லேஜுன்றதுனால இப்போ வந்து அந்த சைடு தோட்டத்துக்கு அங்கே அந்த வீட்லேயும் அப்படி தான், தோட்டத்துக்கு நடுவில் தான் வீடு இருக்கும். இங்கே பெரியம்மா வீடு அப்படி தான், காட்டுக்கு நடுவில் தான் வீடு இருக்கும். ஸோ எங்கள் ஃபேமிலி எப்படின்னா ஒரு நேச்சரோட கனெக்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலியாகவே இருக்கும். அண்ட் இங்கே வந்து பாதி செடிங்க வந்து முளைச்சிருக்கேன்னா இங்கே அதிகமாக வந்து மக்காச்சோளம் அப்புறம் பருத்தி தான் அதிகமாக அந்த சைடு போடுவாங்க. இந்த சைடு கொஞ்சம் முளைச்சிருக்கு, கொஞ்சம் சைடு முளைக்கலை. ஸோ வாங்க அது பார்க்கலாம். அது வந்து இன்னொரு பெரியம்மாவோட வீடு. ஐயோ இங்கே பாருங்க பெரியம்மா, இங்க ஹாய். வீடியோ எடுக்கிற யூடியூப் சேனலுக்கு எடுத்துட்ருக்கேன். ஹாய் சொல்லு, இப்படி சொல்லு. எங்கள் பெரியம்மா பார்த்தீங்களா பால் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்குற மாடு தான். அண்ணன் எங்க பெரியம்மா? சரி சரி. சுற்றி பார்த்தீங்களா எப்படி இருக்கு எங்களோட ஊர்? நல்லா சூப்பராக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. சரி வாங்க நம்ம இப்போ போய் கொழுக்கட்டை செய்கிற ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா அவங்க ஒரு பெரியம்மா, இப்போ வந்து இன்னொரு பெரியம்மா பார்க்க போகிறோம். என் அண்ணி இருக்காங்க, அண்ணனை காட்டு. நீ பி ஹாய் சொல்லு. பெரியம்மா அந்த மாவு செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் சொல்ல? மாவில் சுடுதண்ணியில் மாவு போடணும். மாவில் சுடுதண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கணும், அவ்வளோதான். வந்து மாவு வந்து பிணைஞ்சி வச்சாச்சு. இது எப்படி இந்த மாவு பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா மாவில் தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்து செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக வந்து செஞ்சு வச்சுக்கணும். பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அப்படின்னா, பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் நம்ம. பெரியப்பா ஹாய் சொல்லு. பெரியப்பா என்னென்ன வரணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காளே. கூட பண்ணிக்கலாம் அப்படியா? சின்ன பெரிய எலி சின்ன உருண்டையா செய்ய. இதுதான் எங்கள் வீட்டு எலிக்குட்டி. இந்த உருண்டையை போட்டு வேக விடணும். வேக விட்டுட்டு வெந்தோடனே அப்படியே கொஞ்சம் மாவு இருக்குல்ல அதை காய்ச்சி ஊற்றி விட்டு அதே பச்சரிசி மாவு அதை போட்டு ஊற்றி விட்டு சுக்கு ஏலக்காய் தட்டி இவ்வளோ போட்டு பால் காய்ச்சி தனியாக வச்சிடணும். ஆற ஊற்றி மண்டபத்தெல்லாம் போட்டு அந்த பாலை ஊற்றி அப்படியே அவ்வளோதே. சரி சரி. இப்போ உள்ளக்கு என்னென்ன பெருமை போட்டிருக்கேன்? தண்ணி மட்டும் காயுது. சொல்லு.
நானும் ஐடியா கொடுத்துருக்கேன். அது மேலேயே டபுள் அந்த லேயர் அங்கேயா போயிருப்பா தனியாக போட சொன்னியா? அதில் இப்படி கூட இந்த இப்படி இப்படி கூட தாமரை நல்லா இருக்காது. அவன் நல்லா கோலம் போடுவானே. ஒரு ஆர்டிஸ்ட். பூரா வந்து கோலம் வந்து அந்த ஊரில் பெருமையான பையனா யார் வேணா கோலம் போடுறாங்க. பூரா அப்படின்னா போட்டு அதுவும் ஆகிருக்காங்க. சத்தியா வந்து போட்டுருச்சு கோலம். அவனும் அரண்ட வந்து கலர் பண்ண வாங்கி கொடுத்தாங்க. என் வீட்டு வாசல் ஃபுல்லாக சத்யா போட்டாலானே போடுறா அப்படின்ட்டு ஊரே சொல்லிட்டாங்க. விடுமா அது விடுமா விடுமா அது இருக்குமா. அச்சா அபி வண்டி வருதுடி. ஐயோ சோ சேட். போ விட்டதுல நீங்க சொல்றேன். ஐயோ தாமரை எங்க போயிடுச்சு. வண்டி அங்கே வர போடுவோம். அவ்வளோ கரெக்டாக கோலம் போட்டுட்டு வரதுக்குள்ளே எங்கள் பெரியம்மா வந்து கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால செய்கிறப்ப காட்டோம்னா நீ எப்படி செஞ்சாங்கன்றதை வந்து எங்கள் பெரியம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே வேக வச்சுட்டு அப்படியே சுக்கு ஏலக்காய் தேங்காய் அதெல்லாம் துருவி போட்டு கொஞ்சம் மாவு கரைச்சி உள்ள ஊற்றி மண்டவளத்தை போட்டு பாலை காய்ச்சி இறக்கி வச்சுட்டு ஊற்றி வச்சு அவ்வளோதான். கிண்டக்கூடாதா? என்னடா வேணா சுச்சி போடாதீங்க. இல்லை போட வேண்டாம். நான் போட்டுட்டே இப்போ இது என்ன எரியாம இருக்குது போட்டுட்டே இப்போ கொடக்கண்டு போச்சு. ஏதோ லூஸ் கண்டிஷன். இல்லை All credits goes to my பெரியம்மா. வாங்க எங்கள் ஊர்லேயும் நான் ஊற்றுவாங்க. உனக்கு போட்டேன். நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் பெரியம்மாவுக்கு சாப்பிட்றப்ப வீடியோ எடுத்தால் பிடிக்காது, அதனால எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து கொழுக்கட்டை உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு பெரியம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்த பெரியம்மா. பார்த்துக்க இன்னைக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லு. நீ வரவு தான் செஞ்சு எல்லாத்தையும் எப்பயுமே வருஷம் வருஷம் செய்வேன். அந்த கொழுக்கட்டை செய்வான். கொழுக்கட்டை இலையில வச்சு அது ஒரு டேஸ்டாக இருக்கும். நானே கொழுக்கட்டை எப்போ இப்படி லாஸ்ட்டாக சாப்பிட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்டது. அது கூட ராணிமா பெரியம்மா செஞ்சு கொடுத்துச்சு அன்னைக்கு. அது அம்மா செய்ய தெரியாது பெரியம்மா.
இனிமேல் வந்து நம்ம டின்னரை முடிச்சுட்டு என்னென்னா தோசை வந்து முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போகலாம். அங்கே வந்து என்னோடய குட்டி பிள்ளையார் இருக்குது, அதுக்கு போய் பூஜை பண்ணணும். நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் அது கோச்சிக்கணும். நல்லா அதுக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கோட விலாக் வந்து முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் சோபி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.